டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. +2 தேர்வுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 94.56% தேர்ச்சியானது பெறப்பட்டிருக்கிறது. மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டும் தேர்ச்சி விகிதத்தில் அதிகம். 4.93% மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல் வேதியியல் பாடத்தில் 99.14% பேர் அதிகபட்சமாக தேர்ச்சியாகி இருக்காங்க. அடுத்ததாக இயற்பியலில் 98.48% பேர் அதிக அளவில் தேர்ச்சியாகி இருக்கிறார்கள். இந்த சூழலில் 100க்கு 100 மதிப்பெண், அதாவது ஏதாவது ஒரு பாடத்தில் சென்டம் எடுத்த மாணவர்கள் 26,352 பேராக இருக்கிறாங்க. தமிழோ ஆங்கிலமோ கணிதமோ இயற்பியலோ வேதியியலோ அப்படின்னு 26,352 மாணவர்கள் சென்டம் எடுத்த மாணவர்களாக இருக்காங்க. ஏதாவது ஒரு பாடத்திலாவது சென்டம் எடுத்த மாணவர்களாக இருக்கிறார்கள். மாணவர்களுடைய தனிப்பட்ட தேர்ச்சி விகிதம் அப்படின்றது குறைவாக இருக்கிறது. அதே போல் மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. 92.37% தான் மாணவர்கள் தேர்ச்சி. ஆனால் மாணவிகளுடைய தேர்ச்சி 96.44% இருக்கிறது. மூன்றாம் பாலினத்தவர் ஒரே ஒருவர் தான் தேர்வு எழுதியிருந்தார். அவரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். மொத்த சராசரி சதவீதம் அப்படின்றது 94.56% இருக்கிறது. மாணவர்களும் மாணவிகளும் இந்த தேர்வு முடிவுகளை நமக்கு 9:30 மணிக்கு இந்த முடிவுகள் தெரிந்தாலும் 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவரவருடைய செல்போன் எண்களுக்கு இது SMS வாயிலாக தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் பள்ளிகளில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் இணையதளங்கள் மூலமாகவும் கூட அவங்க இந்த மதிப்பெண்களை தெரிந்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தேர்ச்சி விகிதமானது எவ்வளவு அதிகரித்திருக்கிறது? முக்கியமான சென்டம் எடுக்கப்பட்ட மாணவர்கள், முக்கியமான குறிப்புகள் என்ன இதில்? வணக்கம் கார்கே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தேர்வுத்துறை இயக்குனர் சேது ராமவர்மா முதலில் தேர்வு முடிவுகளை, அதாவது மாணவர்களுடைய மொபைல் எண்களுக்கு அந்த தேர்வு முடிவுகளை அனுப்பக்கூடிய பணியை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அந்த தேர்வு முடிவுகள் என்பது வெளியானது. தேர்வு எழுதிய 7,60,606 மாணவர்களில் 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இது 94.03 விழுக்காடாக இருந்தது. சற்று, அதாவது 1% குறைவாக தேர்ச்சி விழுக்காடு என்பது சற்று கூடியிருக்கிறது. மாணவிகளுடைய தேர்ச்சி சதவிகிதம் 96.44 இருக்கிறது. அதாவது 3,93,890 மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது மாணவர்கள் எண்ணிக்கை ஒப்பிடும்போது சற்று குறைவாக இருக்கிறது. மாணவர்கள் 3,25,305 பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 92.37 என்ற அளவில் இருக்கிறது. மூன்றாம் பாலினத்தவர் ஒரே ஒருவர் தேர்வு எழுதிய நிலையில் அவரும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார். மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி சதவிகிதம் 4.07 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. அதே போன்று மேலும் பல்வேறு விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் எண்ணிக்கை என்பது 2,478 இருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன என்ற விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதன்படி 397 பள்ளிகள் மாநிலம் முழுவதும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மட்டுமே 100க்கு 100 தேர்ச்சி விழுக்காடு பெற்றிருக்கிறது. அரசு பள்ளிகளுடைய ஒட்டுமொத்தமாக இந்த பாஸ் பர்சன்டேஜ் என்பது 91.02 இருக்கிறது. எய்டட் ஸ்கூல்ஸ் என்று அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 95.49. தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டுமே 99 விழுக்காடு, 98 விழுக்காடு என்ற அளவில் இருக்கிறது. இந்த ஆண்டும் 98.70 விழுக்காடு தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு தான் அதிகமாக இருக்கிறது. கோஎட் என்று சொல்லக்கூடிய இருபாலர் பள்ளிகளில் அந்த தேர்ச்சி விழுக்காடு என்பது 94.78 இருக்கிறது. பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 96.39 இருக்கிறது. மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது 88.98 இருக்கிறது. இதே போன்று குரூப் வாரியாக, அதாவது பாடப்பிரிவு வாரியான தேர்ச்சி விழுக்காடு விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அறிவியல் பாடப்பிரிவில் 96.35 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வணிகவியல் பிரிவில் 92.46% மாணவர்களும்,
ஆர்ட்ஸ் குரூப்ல கலைப்பிரிவில் 85.67 விழுக்காடு மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வொகேஷனல் குரூப் என்று சொல்லக்கூடிய தொழிற்கல்வி பாடப்பிரிவில் 85.85 விழுக்காடினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முக்கிய பாடங்களில் தேர்ச்சி சதவீதமும் தரப்பட்டிருக்கிறது. இயற்பியலில் 98.48, வேதியியல் பாடத்தில் 99.14, உயிரியல் பாடத்தில் 99.35, கணித பாடத்தில் 98.57 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கணித பாடத்தில் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு உயர்கல்வி சேர்க்கைக்கு கணிதம், முக்கியமாக அறிவியல் பாடங்களில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அதன்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் மற்றும் தாவரவியல் அனைத்து பாடங்களிலுமே 98 விழுக்காட்டிற்கும் அதிகமாக மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வணிகவியல் பாடத்தில் 97.77 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 99.80 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிகள்ல எந்த மாவட்டம் முதலிடம் அப்படின்ற விவரங்கள் வந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்குது. 2வது இடம் ஈரோடு இருக்கிறது. 3வது இடத்தை சிவகங்கை மற்றும் அரியலூர் ஆகிய 2 மாவட்டங்களும் பிடித்திருக்கின்றன. அதாவது திருப்பூர் 97.45 விழுக்காட்டு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஈரோடு 2ஆம் இடத்தில் 97.42 இடத்தில் அந்த மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதே போன்று சிவகங்கை மாவட்டத்திலும் 97.42 தேர்ச்சி விழுக்காடு அடைந்திருக்கிறது. 3வது மாவட்டமாக தமிழக அளவில் அரியலூர் மாவட்டம் 97.25 என்ற அளவில் இந்த முதல் 3 மாவட்டங்கள் என்ற அளவில் பார்க்கும்போது இந்த தேர்வு முடிவுகள் தற்போது இந்த வெளியாகி இருக்கிறது. அதே போன்று முக்கியமான பாடங்களில் 100% 100க்கு 100 எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும்போது தமிழ் பாடத்துல 35 பேர் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல 7 மாணவர்கள் மட்டுமே சென்டம் வாங்கியிருக்கிறாங்க. இயற்பியல்ல 633 பேரும், வேதியியல் பாடத்துல 471 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார்கள். உயிரியல் பாடத்தில் இது 652 இருக்கிறது. கணித பாடத்தில் அதிக அளவிலான மாணவர்கள் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். 2587 மாணவர்கள் 100க்கு 100 மாநில அளவில் எடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் 1200 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்பட்டது. ஆனால் தற்போது 600 மதிப்பெண்களுக்கு மட்டுமே இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. ஒரு பாடத்திற்கு 100 மதிப்பெண்கள் வீதம் 6 பாடங்களுக்கு 600 மதிப்பெண்களுக்கு மட்டுமே தேர்வு நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி கணித பாடத்தில் 2587 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். பயாலஜி பாடத்துல 90 மாணவர்கள், அதே போன்று விலங்கியல் பாடத்தில் 382 பேரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்துல மட்டும் 6142 மாணவர்கள் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள். கணக்கு பதிவியல் பாடத்தில் 1647 மாணவர்களும், எக்கனாமிக்ஸ் பொருளியல் பாடத்தில் 3299 மாணவர்கள் 100க்கு 100 வாங்கியிருப்பதாக தேர்வுத்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடத்தில் 210 பேர் வாங்கியிருக்கிறார்கள். தமிழ் பாடத்தில் அதிக அளவிலான மாணவர்கள் இந்த ஆண்டு 100க்கு 100 எடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஏதேனும் ஒரு பாடத்துல 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்பது 26,352 இருக்கிறது. ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட்ல 6ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்களுடைய எண்ணிக்கை என்பது 26,352 இருக்கிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வை 5603 பேர் எழுதியதில் 92.11 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது 5161 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிறைவாசிகள் 125 பேர் தேர்வை எழுதிய நிலையில் 115 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நாங்கள் சற்றும் தலைத்தவர்கள் அல்ல. ஏதேனும் ஒரு குற்ற நிகழ்வு காரணமாக சிறைகளில் அடைபட்டிருக்கக்கூடிய சிறைவாசிகள் அவர்களுடைய கல்வி பாதிக்க கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சிறைவாசிகளுக்கு தேர்வு எழுத அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்கள் முறையாக படிப்பதற்கு தேவையான பாட புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. சிறைகளிலேயே தேர்வு மையங்களும் அமைக்கப்படுகின்றன. அந்த வகையில் அவர்கள் இந்த ஆண்டு 125 பேர் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய நிலையில் 115 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 92 விழுக்காடு தேர்ச்சி சதவிகிதம் வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்ச்சி முடிவுகள் என்பது சற்று அதிகரித்திருக்கிறது. முக்கிய பாடங்களில் தேர்ச்சி மதிப்பெண்கள், அந்த மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அதிகரித்திருப்பது முக்கிய உயர்கல்வி சேர்க்கையில், குறிப்பாக கலை அறிவியல் படிப்புகள், அதே போன்று இன்று முதல் துவங்கி இருக்கக்கூடிய பொறியியல் சேர்க்கைக்கான அந்த மாணவர் சேர்க்கை போன்றவற்றில் சற்று கடுமையான போட்டி இருக்கலாம் என்பது கல்வியாளர்களுடைய முதல்கட்ட தகவல்களாக இருக்கின்றன. தற்போது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் உற்சாகமாக தேர்வு முடிவுகளை பார்த்து வருகின்றனர்.
கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது தேர்ச்சி விழுக்காடு என்பது பெரிய அளவிற்கு சரிவு இல்லை, சற்று கூடுதலாகவே அதிகரித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கார்கே. டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.